தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நீலக்கடலின் ஓரத்திலே நீங்கா இன்பம் தருகின்ற ஆரோக்கியத்தாயை நாடி தேடி நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம். அந்த ஆரோக்கியத்தாய் அருள் பாவிக்கின்ற தாயாக, நம்மெல்லாம் அன்பு செய்கின்ற தாயாக, நம் மீது அக்கறை கொள்கின்ற தாயாக, நம்முடைய துன்பங்களை துணர்கின்ற தாயாக, நம்ம எல்லாம் தேற்றுகின்ற தாயாக, நமக்காக இவரோட பரிந்து பேசுகின்ற தாயாக அந்த தாய் திகழ்கின்றார். ஆகவேதான் அந்த தாயை நோக்கி பாரமான இதயத்தோடும் தேவைகளோடும் நன்றி உணர்வோடும் அந்த தாயை தரிசிக்க நாம் இன்று கூடி வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த தாயுடன் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுகளையும் சமர்ப்பிப்போம். இறைவன் அந்த தாயின் வழியாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றவும், நம்முடைய குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் இறைவன் நமக்கு அருள் புரிந்து ஆஸ்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது இந்த பேராலயத்தில் பங்கு தந்தியாக பணியாற்றி இறந்து போன பேரருள் திரு இதயம் இவருடைய ஆன்ம நிலைப்பாட்டிற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இறைவனின் திருப்பலி வழியாக இவருடைய குற்றங்குறைகளெல்லாம் மன்னித்து நித்திய நிலைப்பாட்டிலை செல்ல வேண்டும் என்று இவருக்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுதியாக ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாவற்ற இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, ஓம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடன் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரிலிருந்து, துன்பங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ரோமையர் நூலிலிருந்து வாசகம். ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை
அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைக்கிறது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் எனும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியால் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பும் நம் உள்ளங்களில் பொழியப்பட்டு உள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலை பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீ ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் இம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 17 இறைவசனங்கள் 20 முதல் 26 வரை. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகின்றேன். எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்து இருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நாளிலே நாம் நமது குடும்ப உறவுகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் நற்பண்புகளால் குடும்ப உறவை வளர்த்த அவள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழ்கின்றார். குடும்பம் என்பது சமூகத்தின் ஆணிவேராக இருக்கின்றது. குடும்பம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் சங்கமாக திகழ்கிறது. குடும்பம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தால் பலப்படுத்தப்படுகின்றது. குடும்பம் என்பது ஒரு பரிசுத்தமானது. குடும்பம் என்பது அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ வேண்டிய என்ற ஒரு இறைவனுடைய திருத்தட்டத்தை நமக்கு எடுத்து காட்டுவது. இப்படிப்பட்ட குடும்பத்தை தான் அன்னை மரியா தன்னுடைய இறைவாழ்த்தின் மூலமாகவும் தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாகவும் ஒற்றுமை மூலமாகவும் வளர்த்தார் என்பதை நாம் அறிகின்றோம். அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்தை, இறைவார்த்தையை முழுமையாக கடைபிடித்தவர். இயேசுனுடைய பிறப்பு செய்தியை அன்னை மரியாளுக்கு அறிவித்த பொழுது
அதை ஏற்றுக்கொள்ள முதலிலே கலங்கினாள், தயங்கினாள். இறுதியாக லூகாஸ் நற்செய்தி 1 அதிகாரம் 38வது வசனத்திலும் வாசித்தது போல, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி என்னைக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுவதும் இறைவனுடைய திருச்சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் இறை வார்த்தைக்கும் முழுமையாக கையெழுத்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் தன் இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்ததுனால முன்மாதிரியாக அவர் திகழ்கின்றார். இயேசுவை தன்னுடைய கருவிலே சுமந்தது முதல் கல்வாயிலே அந்த இயேசுவை கையளிக்கும் வரை அன்னை மரியாள் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டியவர். எனவேதான் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார்கள், இறைவார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்பதிலே எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இப்படியாக இறைவார்த்தையின் மூலமாக முதலிலே குடும்ப உறவை வளர்த்தவர்தான் அன்னை மரியா. இரண்டாவதாக தன்னலமற்ற அன்பின் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை அன்னை மரியாள் வளர்த்தார். அந்த தன்னலமற்ற அன்பு அந்த குடும்பத்தில் இருந்ததினாலே கீழ்ப்படிதல் இருந்தது. ஏரோது அரசன் பொறாமினாலே குழந்தை இயேசுவை கொள்ள திட்டமிட்டு அந்த செய்தியை யோசேப்புக்கு சொன்னபொழுது யோசேப்பு இரவாக அன்னை மரியாளிடம் சொல்லி வா என்று அழைக்கின்றார். அன்னை மரியாளும் குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு எங்கே போகின்றோம் என்று கூட அவர் தெரியாமல் சொல்லாமல் அந்த யோசேப்பை பின்னாலே சென்று பார்க்கின்றோம். இவ்வாறாக கீழ்ப்படிதல் மூலமாக அன்னை மரியாள் தன்னுடைய தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்தி இதன் மூலமாக குடும்ப உறவை வளர்த்ததை நாம் பார்க்கின்றோம். எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கு ஒற்றுமை இருக்கும். எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கு அமைதி இருக்கும். எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு தியாகம் இருக்கும். எங்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆகவே தன்னலமற்ற அன்பு அன்னை மரியாளுக்கு இருந்ததினாலே தான் அந்த திரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவரிடத்தில் வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வேறுபட்ட மனிதராக இருந்தாலும் இந்த அன்பு அவர்களுக்கு இருந்ததினாலே தான் அந்த குடும்பத்திலே ஒற்றுமையாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்வாறாக இறைவார்த்தையின் மூலமாக தன்னை முழுவதும் அந்த குடும்பத்துக்கு அர்ப்பணித்தின் மூலமாக தன்னலமற்ற அன்பின் மூலமாக ஒற்றுமை மூலமாக அந்த குடும்ப உறவை வளர்த்து நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்னை மரியாள் நம்பிக்கை, தன்னலமற்ற அன்பு, கீழ்ப்படிதல், தன்னலமற்ற சேவை, தூய்மை, பணிவு இப்படிப்பட்ட நன்பண்புகளால் குடும்ப உறவை வளர்த்தார் என்பதை கண்கூடாக நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த நாளில் நம்முடைய குடும்ப உறவை பற்றி சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப உறவு எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் அன்பினால் உருவாக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் இன்று ஆணவத்தால், அகங்காரத்தால், தன்னலத்தால், சுயநலத்தால், சண்டை சச்சரவால் சீர்குலைந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சிதைந்து போவதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய அந்த தன்னலமற்ற அன்புதான் இதற்கெல்லாம் காரணம். அந்த அன்பு குறைவுதான் இதற்கெல்லாம் காரணம். ஆம், இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஆளுக்கணின் பக்தர்களே, ஒரு குடும்பத்தை நாம் ஒரு கட்டடத்துக்கு ஒப்பிடலாம். நாம் ஒரு கட்டடத்தை கட்டுகின்ற பொழுது அஸ்திவாரம் போடுகின்றோம். எந்த அளவுக்கு அஸ்திவாரத்தை நாம் ஆழமாக போடுகின்றோமோ அதன் மேல் கட்டமைந்த கட்டணமானது என்ன துன்பம், என்ன பிரச்சனை வந்தாலும், மழை பெய்தாலும், புயலடித்தாலும் அது விழவே விழாது, உறுதியாக இருக்கும். அஸ்திவாரத்தை நாம் ஆழமாக போடவில்லை என்றால் எளிதாக அந்த கட்டடம் இடிந்துவிடும். அதே போலத்தான் குடும்ப வாழ்க்கையும் எந்த அளவுக்கு நம்முடைய அன்பு ஆழமாக இருக்கின்றதோ, தன்னலமற்ற இருக்கின்றதோ, அந்த குடும்பம் சீர்குலைவே குலையாது. அது உறுதியாக இருக்கும். என்ன பிரச்சனை, என்ன துன்பம் எது வந்தாலும் அந்த குடும்பம் குலைவே குலையாது, சீர்குலையாது. எனவே அன்புக்குரியவர்களே,
நமது குடும்பத்தில் உறவுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த தன்னலமற்ற அன்பு, தன்னலமற்ற சேவை, அர்ப்பணிப்பு இவை இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், சண்டை சச்சரவு இருக்கலாம். அந்த ஒற்றுமையை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வெள்ளி விழா கொண்டாடிய தம்பதியர் நன்றி பலியை அவர்கள் ஒரு நாள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்காக சிறப்பான முறையிலே நன்றி பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் கடவுள் அவர்கள் இருவரையும், தம்பதியரை இருவரையும் நினைத்து ஆசிரித்ததற்கு நன்றியாக அந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்பட்டது. திருப்பலி முடிந்த பிறகு பங்குசாமியார் அவர்கள் கேட்டார், 25 ஆண்டுகள் நீங்கள் இணைந்து வாழ்ந்திருக்கின்றீர்கள், உங்களுடைய சண்டை சச்சரவு வந்ததே இல்லையா, உங்களுடைய பிணக்குகள் வந்ததே இல்லையா என்று கேட்டபொழுது அந்த அம்மா சொன்னார்கள், ஏன் வந்ததில்லை, எங்கள் இருவருடைய சண்டை சச்சரவு வந்தது உண்டு, அது எப்படி சரி செய்தீர்கள்? அப்போ அந்த அம்மா சொன்னார்கள், நான் வாயை திறந்தால் அவர் வாயை மூடி விடுவார், அவர் வாயை திறந்தால் நான் என் வாயை மூடி விடுவேன், அங்கே சமானம் ஆகிவிடும், அன்பு குறையவில்லை. ஆகவே கடவுள் கிருபையால் நாங்கள் 25 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்திருக்கின்றோம், எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பு குறைகின்ற போது 1000 பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆக இந்த அன்பை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்னைமரியாளுடைய குடும்பத்தில் இருந்திருக்கலாம், சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், என்றால் அன்பு குறையாமல் அன்னைமரியாள் பார்த்து கொண்டாள். எனவே தான் அந்த குடும்பத்தை நமக்கெல்லாம் ஒரு மாதிரியாக தாய் திருச்சபையானது நமக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்திலே நாம் இதை உணர்வோம். அன்னைமரியாளத்தில் காட்டப்பட்ட அந்த நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்வோம். ஆகவே அன்னைமரியாளத்தில் இருந்த அந்த இறைவார்த்தை, நம்பிக்கை, தூய்மை, பணிவு, தன்னலமற்ற சேவை, தன்னலமற்ற அன்பு, இதன் மூலமாக நம்முடைய குடும்பங்களை வளர்த்து கொள்ள, நம்முடைய குடும்பங்களை உறவை பலப்படுத்த, உறுதிப்படுத்த நாம் முயல்வோம். அதற்கான வரத்திற்காக திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். சரிசகா மகமபா சாச பாப மகரிசா, மலரோடு மலராக நானும் இணைந்தேன், கனியோடு கனியாக நானும் கனிந்தேன். என்னையே காணிக்கையாய் நானும் தருகிறேன், உன்னையே என் வழியாய் நானும் பகர்கிறேன். ஏற்று உமது பலியாய் மாற்றும் இந்த இயேசுவே, இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். அன்புக்குரிய எங்களுடையதும் ஆனந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதலிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள்ள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமணி தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வைப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீராறு பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலை கண்ணோற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உதமாண்பி வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமணி எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்விட நெருங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நெருமையாகவே தூயவர், தூய்மனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மேற்பாளைக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழிய புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் டி சகாயராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங்கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஆவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, Holy Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested not to come forward to receive the same. Holy Communion will be distributed only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. இதயமே இதயமே இதய கோவிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தரும் உன் சந்நிதி. உயிரே உறவே வா, இதயமே இதயமே இதய கோயிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. விழிகள் நீரில் நனையும் போது பாச குரலாய் வா, வினைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா. இழந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா, சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா. இதயமே எங்கள் இதயமே இதயம் வாழும் ஜீவனே, வாழ்வின் சுனையே தேனின் சுவையே ஆளும் அன்பே வா. உறவின் பாதையில் நிழலாய் தொடர்ந்திடவா, உயிரின் தேடலே உன்னை கண்டிடவா. இறைவனே இறைவனே தெய்வமே, இதயமே இதயமே இதய கோயிலில் வா, இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட் தந்தையர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடனும் நலமுடனும் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து
நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராகும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய வாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.